என்ன சரியா போட்டு அப்புறம் குறி வச்சா மாறாது என்னைக்கு அரும்பாகி மொட்டாகி பூவாகி பூவோட பொன்னாட பூவாகி கொடுத்த மாடு எடுத்து வாரே கழுத்த காட்டி பாப்பம் அவர் இருக்கிற எடுத்து வீட்டுல ஆட்டோ வச்சிருக்கேன். சரி, பூத்தடிக்கிற ஞாபகத்துல அடிச்சு விட்டேன். ஆட்டோ கொண்டு போய் ஒத்த கடையில் ஓடிக்கிட்டு தெரியா விளங்காதால எதை பிடிச்சிக்கிட்டு கிடக்கிற பத்தியா? தொடக்கூடாதா? தொடப்படாது. இது வரைக்கும் எந்த ஆம்பளையும் கைப்பட்டதே இல்லை. என்ன முந்தானத்தை பார்த்தே 4 பேர் ரூம்ல இருந்தாங்க. மணி மாமா, என்னடி உங்களை நினைச்சு ஓடா தேயிறேன். எங்கடி தேயிற? மேலே ஏறுது கீழே ஏறுது. சும்மா கிடங்க மாமா. எனக்கு அடே தானுங்க அடே லட்சுமணா லட்சு ஏங்க எதுக்கு சண்டை? என்ன அங்கே ஆக்கப்பறியா? இல்லை இல்லை இலக்கமா பிஞ்சு இருப்பிச்சு மொகரே பாரு மொகரே. லட்சு என்னடி உன்னை போடி வாடின்னு வச்சாதான் தும்மியை குடிக்கும். மொகரே பாரு போடி வாடின்னு வச்சு அவன் மொண்டாட்டிய பேசுன மாதிரி. லட்சு என்னடி செல்லம்? என்ன செல்லம்னு கேட்க போடி வாடின்னு பேசாத நிப்பாட்டுறா முதல்ல. சரி சரி என்னடா செல்லம்னு கேளு. என்னடா செல்லம்? மாமா என்னடா உங்களை நினைச்சு ஓடா தேயிறேன். நானும் உன்னை நினைச்சு ஓடா தேயிறேன். என்னை நினைச்சு ஓடா தேயில என்னை நினைச்சு அடிச்சுக்கிட்டு கிடக்குற மாமா. என்னடா எனக்கு என்ன குறைச்ச? ஏன் ஆளுல குறைச்சல வெளியா தெரியுதுங்க? இல்லை என் அழகுல குறைச்சல இல்லைங்க. இல்லை என் சொலகுல குறைச்சலாம். சொலக பார்க்கலையே. என் சொலக பாத்துறாத. ஏன் சொலக பார்க்கணும்னு நினைச்சேன்னா அதோட உனக்கு சொலகாசையே வெறுத்துரும். அது சரி. அன்னத்துல குறைச்சலா என் கிண்ணத்துல குறைச்சலா? உங்க கிண்ணத்தை காமிச்சா காமிக்க மாட்டேன்டா. கிண்ணம் லேசா நெளிஞ்சிருக்கு. நெளிவு எடுத்துடுறேன். லெச்சு என்னடா சத்தியமா சொல்றேன் இந்த நம்பன்பட்டி மேடையில் என்னங்க உண்மையை சொல்றேன். சொல்லுங்க. நீ இல்லைன்னா ஒரு நிமிஷம் இந்த உலகத்திலே இருக்க மாட்டேன். என்னங்க சொல்றீங்க? வாழ்ந்தாலும் உன்னோடதே செத்தாலும் உன்னோடதே சாகணும்னு ஒரு முடிவில் இருக்கிறேன். உண்மைக்கவா? சத்தியமா சத்தியமா எந்த ஆம்பளையும் தேவையே கிடையாது. என்னங்க சொல்றீங்க? ஏன் தெரியுமா உன்னை விரும்புறேன்? இந்த உலகத்திலேயே எல்லா ஆம்பளைகளை விட நீ மட்டும்தான் அழகு. பொய். உண்மையாவே பொய். உங்ககிட்ட பிடிச்சதே அந்த சிரிப்பு மட்டும்தான். சரி. அதை விட அந்த முடி இருக்கு பாத்தியல உண்மையிலே அந்த ஸ்டைலு தான். அடே அப்பா என் தங்க அள்ளிட்டியடா சண்டாலா. ஆளு ரொம்ப ஃபிகரா இருக்கீங்களா? ஆமாங்க நிஜமாவா? முத காட்டி இப்ப ரொம்ப தூக்கலா இருக்கீங்க. பூரா ஒழுகுதுரா இடுப்புல இருந்து புடுக்க பூரா ஒழுகுதுரா. நீ வேற பேச. ஆமா ஆமா. என்ன இதுல எதை பார்த்து மயங்குன? உங்க இடுப்பை பார்த்தா. உங்களுக்கு திரும்புங்களே. இந்த அந்த ஒரு மச்சம் இருக்குமே உங்களுக்கு. மச்சம்லாம் இல்லை. ஏன் இங்கே தொடையில் கிடக்கு மச்சம் பார்க்குறியா? வேணாம் வேணாம் வேணாம். சரி சரி. நாங்கள் எங்கே போகிறோம் தெரியுமா? எங்கே போகிறீங்க? காட்டுக்கு போய் காவலுக்கு போகணும். யாரை காட்டிட்டு போகிறீங்க? கண்ணி கழியாத கற்பு கரசி. என்னங்க சொல்றீங்க? உண்மைக்கு நீங்களா? நான் தான். கண்ணியும் கழியல என் கிண்ணியும் கழியல. அடடடடடடா. நம்பன்மெண்ட் மேடையில் சத்தியமாக சொல்கிறேன் என் கிண்ணி உனக்கு தான். உண்மைக்கவா? உண்மையாவே. அப்புறம் மாற்றிக்கு வா வந்து கிண்ணியை பாரு. சரி சரி ஏங்க அப்புறம் நான் உங்களை வர்ணிக்கவா? யார் என்னையவா? ஆமாங்க. ஒன்றும் வர்ணிக்க வேணா. நீ போயிட்டு வா முதல்ல. அடிய தரணி தரணி அடிய ஊரை கெடுத்தவள
உள்ள வந்தா வெளியில வர மாட்டேங்கிறா, வெளியில வந்தா உள்ள வர மாட்டேங்கிறா. தரணில ஜோதிகாவா? ஜோதிகாவாடா? தரணி எங்கடா? நான் இங்க நிக்கிறேன். சொல்லுடி. இங்கிட்டு வாடி, இங்கிட்டு வாடி. நாத்தி ரெண்டு பொம்பளையில வச்சு நான் என்ன பண்றது? என்ன பண்ணி தொலை? பண்ணி தொலையா? ஒண்ணுனா அடக்கொடக்கமா இருக்கணும். இப்படி அவுத்துட்ட கடா மாதிரி வர்றது. இப்ப தரணி தரணி அடியே தரணி 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 அடியே தரணி தாடி நம்பர் மட்டிய கெடுக்க வந்த மானங்கட்ட ஈத்தரைய ரெண்டு பேரும். என்ன நான் சொன்னேன் பாத்தீங்கன்னா, சும்மா நாட்டு கட்ட மாதிரி இருப்பேன் பாத்தீங்கன்னா. இதெல்லாம் இருக்கட்டும், பொம்பளை பிள்ளை அடக்கொடக்கமா ட்ரெஸ் பண்றது இல்லையாடி? இப்படி திறந்து போட்டு வந்திருக்கேன், உனக்கு வெக்கமா இல்ல? உங்க பாரு மைக் செட்டுக்காரு உன்னைய பார்த்த மணிக்கு தான் இருக்கிறாரு. சும்மா வாடி திறந்து போட்டு வந்திருக்கேன். பின்ன எதுக்கு நீ திறந்து போட்டு வந்திருக்க? காசு கொடுக்குறவங்க லேசா இடுப்பையாவது பார்த்துட்டு போகணும் தாண்டி வந்திருக்கேன். பொம்பளையா பிறந்தா அடக்க ஒடக்கமா இருக்கணும் சரியா? இப்படியா திறந்து போட்டு தெரிவாங்க? உங்கள மாதிரி எல்லாம் அப்படி என்னால இருக்க முடியாது. ஜவுரியத்துக்கு தான் நான் இருக்க முடியும். இப்படி இருக்க சொல்ற, அதுக்கு இப்படியா தெரியுது? அப்பெல்லாம் இருக்க கூடாது. சரி இருக்கட்டும், நீ ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் ஒரு பக்கம் வருத்தமா இருக்கேடி. ஏண்டி என்னடி ஆச்சு? மனசு கஷ்டமா இருக்குடி. என்னாச்சு? பொண்ணாவே பிறக்கப்படாது. ஏண்டி பொண்ணா பிறக்க புண்ணியம் செஞ்சிருக்கணும் சரியா? ஆமா, புண்ணியம் செஞ்சு நக்கு நான் பேசாம கடுப்புல இருக்கேன். பேசாம பொண்ணா பிறந்தது புண்ணியம் செஞ்சாம. பின்ன ஆம்பளையிலும் முகர லட்சணம் கழிச்சு ஆம்பளைகிட்ட தப்பி ஓடுறதே பெரிய விஷயமா இருக்குடி. அப்படி என்ன பண்ணாங்க உனிய? போன வாரம் வந்து 17 பேர் வந்து கெடுத்துட்டு ஓடிட்டாங்க. 17 பேர் கெடுத்துட்டாங்களா? வெக்கமே இல்லாம இப்படி சொல்றீங்க, உனக்கு வெக்கமா இல்ல? என்ன வெக்க? என்னடி வெக்க? இல்லடி 17 பேர் கெடுத்தாங்கன்னு சொல்றீல, உனக்கு இத்திரி கூட ஒரு இதே இல்லையா? என்ன இது இல்லாம 17 பேர் கெடுக்க விட்டியே? நீயே கேட்டுடி. என்னடி நீ பேசுற? என்னடி அடே பொண்ணுன்னா அடக்கொடக்கமா இருக்குது. என்ன எனக்கு நான் பேசுற? கேக்குறேன். இங்க வாடி. பொண்ணுன்னா இது இல்லையானுங்கறீ, எது வேணும்னு? அச்சமடம் ஞானம் பயிர்ப்பு வேணுடி. ஏன் பைப்பு இல்லாம நான் அத்து போட்டாதீ? நான் சொல்றேன் அந்த பயிர்ப்பா சொல்ல, பயிர்ப்பு. பயிர்ப்பா? சரி 17 பேர் கெடுத்தாங்கன்னு சொல்றீல, கத்தி யாராவது கூப்பிட்டுருக்கணும் தானடி? கத்தலாம் தாண்டி நினைச்சு. தமிழ்நாட்டு பெண்ணுக்கு கற்பு முக்கியம். கற்பு முக்கியம்ல, கத்தலாம் தான் நினைச்சு. மானங்கட்ட வயலுக ஒவ்வொரு டவுசரையும் தூக்கி சுருட்டி வாயில அமுக்கிட்டாங்க. கத்த விடாம டவுசர் தூக்கி அமுக்கிட்டாங்க. சரி டவுசர் தான் தூக்கி வாயில அமுக்கிட்டாங்க. கை இருக்குலடி, கையை வச்சு அடிக்க வேண்டியதானே? அடிக்க முடியலடி. ஏன்? என் கையை அவங்க கையை அப்படியே கோர்த்துட்டாங்கடி. கையை குத்த விடாத அளவுக்கு. எப்படி கோர்த்துட்டாங்க? இங்கேயும் கோர்த்து இங்கேயும் கோர்த்துட்டான். சீ கர்மம். சரி கையை தான் கோர்த்துக்கிட்டாங்க, கால் இருக்குலடி, காலை வச்சு எத்த வேண்டியதானே? அதுல ஆம்பளை ரொம்ப உஷாரு. தப்பிச்சு ஓடுனாலும் ஓடிடுவோம்னு சாரா பாம்பு மாதிரி ஓட்டு காலை பின்னிட்டாங்க. அப்படியே ஓடுவ, நீ கூட ஓடுவ. 17 பேர்கிட்ட மாட்டிக்கிட்டு மூத்திர டேங்க் தெரிக்கிற அளவுக்கு கடந்தது நானு. அப்பெல்லாம் இருக்க கூடாது சரியா? சரி இருக்கட்டும், அம்மா வர மாதிரி இருக்கு. என்ன? சரி அம்மா கூப்பிட்டு கெடுக்கட்டுமா? அப்படி இருக்க கூடாது, பொம்பளை பிள்ளையா அடக்க ஒடுக்கமா இருக்கணும்னு சொல்றேன். சரி 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 சரிடி. சரி சொல்லுடி. அம்மா கூப்பிட்ட விஷயத்த சொல்லணும் சரியா? அதுக்கு முன்னாடி விஷயம் என்னடி சித்தரம்பு விடுங்கிற மாதிரி கத்துற? என்கிட்ட பேசுன மாதிரி அம்மாட அப்படி பேசக்கூடாது. ரெண்டு பொம்பளையில ஒரு நைவே வராதடி உங்க ரெண்டு பேத்துக்கு. அம்மா அம்மா அது வாராண்டி வாராண்டி வெள்ளி பொறுத்து என் மீது எய்தானம்மா.